சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 3/8/2026 திங்கட்கிழமை, ஆடி மாதம் 18ஆம் நாள், பஞ்சமி திதி. இன்று இரவு 10:54 வரை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று இரவு 10 மணி வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் மிக்க ஒரு திருப்பு முனையான சம்பவங்கள், குடும்பத்தில் வேலை தொழில் அமைப்புகளில் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. புணர்வு யோகமாக செயல்படக்கூடிய அருமையான நாளாக அந்த நாள் இருக்கும். கொஞ்சம் செலவுகள் இருக்கும், இருந்துட்டு போகுது. அதற்கேற்றாற் போல் பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் சுப செலவாகவும் நியாயமான செலவாகவும் கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கையில் செலவே பண்ணாமல் கஞ்சத்தனமாக இருக்கவே முடியாதுங்க. பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணணும், கணவனுக்கு செலவு பண்ணணும், மனைவிக்கு செலவு பண்ணணும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான, வீட்டிற்கு, குடும்பத்திற்கு தேவையான ஒரு செலவை பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நல்ல செலவை இன்றைக்கோ நாளைக்கோ பண்ணுறதற்கான அத்தனை அமைப்புகளையும் அதற்கான வருமானத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் இடத்துல இப்போது சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா? அப்போ இடம் விட்டு இடம் மாறி இருக்கக்கூடியவர்கள், பிறந்த இடம் ஒரு இடங்க, பிழைக்கிற இடம் ஒரு இடங்க, தூர இடத்துல இருக்கிறேன், வேறு மாநிலத்தில் இருக்கிறேன், வேறு நாட்டில் இருக்கிறேன்ற வேறு இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு தேவையான சில நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வேலை கிடைக்கிறது, வீடு அமையிறது, வண்டி வாகனம் அமையிறது, இந்த மாதிரியான நமக்கு தேவையான ஒன்றை பெறக்கூடிய வாய்ப்பு, அதிர்ஷ்டம்லாம் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உச்சகுருவின் பார்வையில் இன்றைக்கு சந்திரன் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய அமைப்பின் காரணமாக தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் பரிவர்த்தனை அமைப்புகளில் அற்புதமாக இருக்கிறார். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனம் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு, மிக மிக முக்கியமாக சட்ட போராட்டங்களில் இது வரைக்கும் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர ஆரம்பிக்கின்ற இந்த வார ஆரம்பமே அருமையாக இருக்குது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3-11ஆம் இடங்கள் இன்றைக்கு பரிவர்த்தனை அமைப்புகளில் இருப்பதால் என்னென்ன முயற்சி கடந்த காலத்தில் பண்ணி அது சரியில்லாமல் போச்சோ, எல்லாருடைய வயதிற்கு ஏற்றார் போலேயும் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், சரியில்லை. ஒருத்தருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலைக்கு போகணும், ஒருத்தர் இங்கே தான் படிக்கணும், ஒருத்தருக்கு இந்த வியாபாரம் தான் பண்ணணும், இந்த தொழில் தான் பண்ணணும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இவங்களை தான் கல்யாணம் பண்ணணும், அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும். இப்படி வயதிற்கேற்றாற் போல ஏற்கனவே முயற்சி செய்து தோற்றுப்போன ஒரு விஷயத்தை இன்றைக்கு மறுபடியும் எடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நடக்கக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இன்றைக்கி மனக்கட்டுப்பாடு இருக்கும். புதிதாக ஒரு உறுதிமொழின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னையிலிருந்து இதை செய்ய மாட்டேன், இன்னையிலிருந்து இது எனக்கு தேவையில்லாதது, இந்த மாதிரியாக ஒரு தெளிவான மனக்கட்டுப்பாடுள்ள முடிவுகளை எடுக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 2-10 பரிவர்த்தனை அடையக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடத்துல இன்றைக்கு புணர்வு யோகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய யோகம், 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11, இந்த மாதிரியான நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. வியாபாரம் பண்ணுறீங்களா, தொழில் பண்ணுறீங்களா, வேலை தாங்க பார்க்குறேன், அல்லது ஒரு சின்ன ஒரு வண்டி வச்சுக்கிட்டு டிரைவராக இருக்கிறேன், டெலிவரி பாயாக இருக்கிறேன், சிறிய எளிய தொழில் பண்ணுறேன், ஒரு பிளாட்ஃபாரத்தில் ஒரு தெருவோரத்தில் ஒரு கடை வச்சுருக்கிறேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டால் தாங்க எனக்கு சாப்பாடு, இந்த மாதிரியாக எளிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஓரளவிற்கு நல்ல வருமானம், சம்பாத்தியம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொழில் முன்னேற்றம் பெரிய அளவில் பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கே அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் சொல்லலைன்னா கூட படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம், தொழில் அமைப்புகளை அப்படியே நீட்டிச்சு செய்வதன் மூலமாக எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்தில் நல்லாவே இருப்போன்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. அடிக்கடி பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லுவேன் இல்லையா, பேச்சுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 9ஆம் அதிபதியோடு பரிவர்த்தனையாகக்கூடிய சுப யோக நல்ல நாள். அட்டகாசமான நாள். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல என்ன லட்சியங்கள் வைத்திருக்கிறீர்கள், என்ன கிடைக்கவில்லை என்று நினைத்திருக்கிறீர்கள், பாக்கியங்கள் இல்லையா? ஒரு வயதுக்கு நமக்கு எல்லாமே கிடைக்கணும். ஒரு 60 வயசு வந்துருச்சுன்னு வைங்க, பேரம்பேத்தி கிடைக்கணும். அந்தந்த வயதிற்கு தகுந்தாற் போல் 60 வயசுக்கு மேலே என்னத்தை பெருசாக ஆசைப்பட போகிறோம்? ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவோம். ஒரு 50 வயது தாண்டினா பிள்ளைங்கள நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு நினைப்போம் இல்லையா? இந்த மாதிரியாக வயதிற்கு ஏற்ற வகையிலான பாக்கியங்கள் சிறியவர் முதல் பெரியவர் வயது கிடைக்கக்கூடிய இன்றைக்கும் நாளைக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 1-9 கூடியவர்கள் பரிவர்த்தனை இருக்கிறனால சிலருக்கு அபரிதமான ஆன்மீக ஈடுபாடுகள் இப்போது ஏற்படும். சிலருக்கு சொந்த ஊர் பற்றின நினைவுகள் இருக்கும். ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாமே, காடுகரை அப்படி கிடக்குது இப்படி கிடக்குது, அப்பா அம்மா இல்லை, நம்ம தான் இனிமேல் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணுன்ற மாதிரியாக சொந்த ஊர் பற்றிய பாசங்கள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. ஆனாலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. இன்னும் சில மாதங்களுக்கு சந்திரன் அப்படியே உச்சகுருவின் பார்வையில் இருப்பார் என்பதால் பெரிய அளவில் சந்திராஷ்டம நாட்கள் பயன் தராது போகாமல் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு. மனசு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக கஷ்டமாக இருக்காது. சனி சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். ஆனால் என்ன ஒன்று, முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணுவீங்க. ஏற்கனவே 2-3 மாதமாக பூர நட்சத்திரக்காரர்கள் நல்லா இல்லை. 1 வருஷமாகவே மக நட்சத்திரக்காரர்கள் நல்லா இல்லை. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் பாதிப்புகள் தெரியலன்னா கூட ஏதாவது ஒரு வகையில் இதை செய்யலாமா அதை செய்யலாமா, சும்மா ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி ஒரு மாதிரி நடக்குதே, இப்படி நடக்குதே அப்படி நடக்குதே, அஷ்டமச்சனின்றது இப்படித்தான் இருக்குமோ என்கின்ற மாதிரியாக 8ஆம் தொடர்புகள் இன்றைக்கு சந்திரனுக்கு ஏற்பட்டு இன்றைக்கு சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் வாழ்க்கையில் முக்கியமான வேலை தொழில் அமைப்புகளில் முடிவெடுப்பதற்கு தயங்கக்கூடிய நாட்கள்ன்றதுனால இன்றைக்கும் நாளைக்கும் முடிவெடுக்கிறத ஒத்தி வைக்க வேண்டிய நாளாக சந்திராஷ்டம நாளாக, ஆனாலும் கெடுதல்கள் எதுவும் நடக்காத இயல்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 7-11ஆம் இடங்கள் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அடுத்த மாதமே ஒரு நிச்சயார்த்தம் கல்யாணம். சிலருக்கு திடீர்னு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. 10 நாள் ஆச்சு பொண்ணு பார்த்து அடுத்த 10 நாளில் முகூர்த்தம் வச்சிட்டாங்க, 20 நாளில் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரியாக திடீர் திருமணங்கள்லாம் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்திலே கண்டிப்பாக நடக்கும். அதற்கான ஏற்பாடுகள், மனதிற்கு பிடித்த வரன்கள் அமையக்கூடிய சூழல்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு காதல் திருமணம் முடியக்கூடிய அமைப்புகளும் பெற்றோர்கள் சம்மதம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும், சிலருக்கு நட்புகளின் மூலமான ஆதரவான சில விஷயங்கள், ஒரு ஃப்ரெண்டு இங்கே போய் படி, இங்கே போய் வேலை செய்ய, இந்த தொழிலை பண்ணலாம், நான் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரியாக முகமறியாதவர்கள் கூட, ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா பெரிய அளவில் வந்துருச்சு இல்லையா, முகமறியாதவர்கள், நேரில் பார்க்காதவர்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் வேறு மாதிரியான நட்பில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இளைய பருவ அமைப்புகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் அமைவதற்குங்க. பெரியவர்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தா, மனைவியின் ஆரோக்கியம், கணவனின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காதுங்க, நல்லா தாங்க இருக்குதுன்ற மாதிரியாக தைரியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6-10ஆம் இடங்களோடு இன்றைக்கு பொலிவான கிரகங்கள் இருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. ஒரு தொழில் ரீதியாக கடன் அமையக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஐயா என்னங்கய்யா, ஏற்கனவே நான் கடனில் இருக்கிறேன், இதை வேறு இன்னும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாட்களில் ஒரு தொழில் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான கடன்கள் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதிய கடன்கள் வரக்கூடிய சூழல். சிலருக்கு நல்ல வேலை அமையக்கூடியது. இந்த வேலை கடன் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒருத்தருக்கு கடன் அமையுதுன்னா இன்னொருத்தருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைக்காம இது வரைக்கும் அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தவருக்கு டக்குன்னு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 6ஆம் பாவகத்துடைய நோய் தீர்க்கக்கூடிய தன்மைகளும் பெரியவங்களுக்கு இப்போதைக்கு உண்டு. அது வந்துருமோ இது வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒன்றும் வராது, நம்ம நல்லா தான் இருக்கிறோம், அப்படிலாம் ஒன்றும் கஷ்ட நஷ்டங்கள் இப்போதைக்கே கிடையாது, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா இருப்போன்ற மாதிரியாக நோய் சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவுகள் வரக்கூடிய அமைப்பு. பயந்து கொண்டிருந்த, கலக்கத்தில் இருந்த, எதுக்கு பார்த்து பயப்படுறோம், எதற்காக ஒரு கலக்கம் இருக்கிறதுன்னு தெரியாத அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு தைரியம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அபாரமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய 5, 9ஆம் இடங்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கக்கூடிய சுப நாள், அதிர்ஷ்ட நாள், மேல் நோக்கிய நாள்னு இன்றைக்கி சொல்லுவேன். ஒரு லட்சியம் உறுதியாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் மனசுக்குள்ளே வரக்கூடிய எண்ணங்கள், ஐடியாக்கள்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் அப்படியே அட்டகாசமாக இருக்கும். நல்லவர்கள் அறிமுகம் ஆவார்கள். லட்சியங்கள் உறுதிப்படும். ஒரு தொட்டதை தொடங்கக்கூடிய, எது நடக்குமோ அதை மட்டும் நினைக்கக்கூடிய, இந்த அகலக்கால் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கனவுலகிலேயே பறக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இல்லாமல் எது நடக்குமோ எது தேவையோ அதை மட்டும் யோசிக்கக்கூடிய, மனம் இயல்பாக நல்லவை நடத்தி பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், சிலருக்கு பிள்ளைகளால் பெருமைகள் கிடைக்கும், சிலருக்கு பிள்ளைகளை பற்றி இருந்த கவலைகள் அப்படியே விலகும். பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சிரும், அல்லது திருமணம் இதாக போகுது, அல்லது தூர இடத்துல இருக்கின்ற குழந்தைகள் இப்படி ஒரு மாற்றத்தை சொல்கிறாங்க, அப்படி ஒரு மாற்றத்தை சொல்கிறாங்கன்ட்டு மனம் சாந்தமாக அமைதியாக இருக்கக்கூடிய அற்புத நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4, 8 பாவகங்கள் வெகு வலிமையாக இருக்கக்கூடிய வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. மிக முக்கியமாக சுகஸ்தானம் இன்றைக்கி வலிமையாக இருக்குது. சுகஸ்தானம்னா அவங்கவுங்களுக்கு தேவைப்படுகின்ற உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுமே வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அம்மா பேரில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் விலகும். அம்மாவும் நானும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் சொல்கிறத அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. இது அப்படியே இருவரும் ஒத்து போகக்கூடிய அமைப்பு. தாய் என்கின்ற தெய்வத்துடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குது என்கின்ற ஒரு நம்பிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு பிறகு வரக்கூடிய சில விஷயங்களில் சில செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்றாற் போல வருமானம் உயரும் என்ற நம்பிக்கை. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. பங்குச்சந்தை, யோக வணிகம் போன்ற அமைப்புகளில் திடீர் அதிர்ஷ்டங்கள். வாகனத்துறையில் ஈடுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு. கார் டீலராக, பைக் டீலராக, 2 வீலர் 3 வீலர் இந்த மாதிரியான விஷயங்களில் வாகனம் வச்சுருக்கிறவங்க, மெக்கானிக்காக இருக்கிறாங்க, ஒரு டீலர்ஷிப் வச்சுருக்கிறாங்க, அல்லது அதோடைய மீடியேட்டராக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான வாகனத்துறையில் பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத வருமானம், நல்ல நிறைவான அமைப்புகள் இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 3, 7ஆம் அதிபதிகளோடு தொடர்புகள் ஏற்பட்டிருக்கின்ற கணவன் மனைவியின் மூலமாக முயற்சிகள் பலிக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும். இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய நாளாக இந்த 2 நாள். யார் கணவன் யார் மனைவி என்பது அறிமுகம் ஆகக்கூடிய அமைப்பு. இது வரைக்குமே ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தன்னுடைய விருப்பத்தை, திருமணம் செய்து கொள்ளக்கூடிய விருப்பத்தை சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் இருந்த இளைய பருவத்தினர் இன்றைக்கோ நாளைக்கோ நேர்மையான முறையில் தைரியம் வந்து, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு இந்த ப்ரப்போஸ் பண்ணுற அமைப்பெல்லாம் இந்த மாதிரி 3, 7 அமைப்புகளில் தான் நடக்கும். பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஆரம்பிச்சிருச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு 5% பேர் தான் இன்னும் மாற்றங்கள் வந்த மாதிரி தெரியலையே, எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களுக்கு கூட இன்றைக்கு ஏதோ ஒன்று நம்மை சுற்றி நல்லதாக நடக்கிறது என்கின்ற ஒரு நல்லவைகள் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக அத்தனை அமைப்புகள்லையும் வயதிற்கு ஏற்றாற் போல 20 முதல் 60 வரையிலான எல்லா அமைப்புகளுமே முன்னேற்றமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். குருவின் பார்வையில் 2ஆம் இடத்துல சந்திரன் வலிமையாக இருக்கிறார். யார் வீட்டு பணமோ என்கிட்ட பக்கத்து என் பாக்கெட்டில் இருக்குன்ற மாதிரியான ஒரு தைரியம் இருக்கும். என் பணம் இல்லைங்க, இவர் கொடுத்து வச்சுட்டு போயிருக்கிறார், இப்போதைக்கு இதை செலவு பண்ணிக்கிட்டு அப்புறமா இந்த இடத்துல இந்த பணம் வந்தோன்னே இவருக்கு திருப்பி கொடுத்துடலான் இருக்கிறேன். அல்லது கடன் மூலமான ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. குடும்பத்தில் கூட கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். நீங்கள் சொல்கிறத மற்றவங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். என்ன வாக்குப்பளிதம்? இதை செஞ்சு கொடுக்குறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி மிஸ் ஆகிருக்கும் இல்லையா, ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுக்குறேன் அல்லது ஒரு பணத்தை திருப்பி கொடுக்குறேன், இதில் நம்ம பேச்சை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கோம் இல்லையா, அதை இன்றைக்கி நீங்களே மறுபடியும் முன்னிருந்து கூப்பிட்டு செய்து கொடுத்து இழந்த பேரை மறுபடியும் பெறக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
பெரியவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். 50-60 வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே குழந்தைகளை பற்றி இருந்து வந்த கவலைகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு. ஒருவேளை நம்ம இன்னும் இப்படியே போயிடுவோமோ, நம்மளால் சம்பாதிக்க முடியாதோ, ரிட்டையர்ட் ஆகிட்டோம், பென்ஷன் கூட வரமாட்டேங்குது, அல்லது பென்ஷனை அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்ற மாதிரியான குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு இனிமேலும் நீங்கள் சம்பாதிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 1-5 குடையவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கின்ற சுப யோக நல்ல அதிர்ஷ்ட நாள் இன்னைக்கு. தொட்டது துலங்கும். ஜென்மச்சனியோடைய ஆதிக்கம் பாதிப்புகள் இருக்கவே இருக்காத 2 நாட்கள் இந்த நாட்கள். எதை வேணாலும் செய்யலாம். டக்கு 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 டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. இதை செய்யலாம், அதை செய்யலாம். குறிப்பாக 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஒரு தெளிவான மனது, திடமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கூட இன்றைக்கு ஒரு உற்சாகம் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. உண்மையில் 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் சற்று பாதிப்புகளை அடைந்திருக்கிறீர்கள் என்றாலும் கூட எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய சிலருக்கு எது லட்சியம், எந்த வேலை, எந்த தொழில், எந்த வியாபாரம், பிழைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அல்லது ஏற்கனவே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒன்றை எப்படி சமாளிக்கலாம் என்பது மாதிரியான சுப சிந்தனைகள், சுய ஐடியாக்கள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு சொல்லவே வேண்டாங்க. தொட்டது துலங்கக்கூடிய, எல்லாத்துலேயும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க. 50 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ரத்தின சுருக்கமாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ஐயா, குடும்பத்தை விட்டு பிரியும் சூழல் ஒருவருக்கு எப்போது ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறார். நல்ல கேள்விதான். நிறைய பேர் 90% பேர் குடும்பத்தோடையே இருந்தாலும் கூட சிலர் சுப பிரிவாக ஒரு 10% பேர் தூர இடங்களில் வேலை செய்வாங்க, ஃபாரினில் வேலை செய்வாங்க, வேறு வெளி மாநிலத்தில் வேலை செய்வாங்க. ஃபாரினில் வேலை செஞ்சால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து போக முடியும். வெளி மாநிலத்தில் வேலை செஞ்சால் அதாவது மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்து போகலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவில் அசுப பிரிவுகள் வரும். 1 வருஷம் 2 வருஷம் புருஷன் பொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டு, பிள்ளைங்க ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், இப்படி இருக்கக்கூடிய தன்மை. என் வீட்டுக்காரர் கோவிச்சிட்டு போயிட்டாருங்க, என் வீட்டுக்காரம்மா கோவிச்சிக்கிட்டு போய் அம்மா வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரியான அசுப பிரிவுகளும் இருக்கும். இருக்கத்தானே செய்கிறது, வாழ்க்கையினாலே எல்லாம் உண்டு தானே அப்படின்ற அமைப்பில் ஜோதிட ரீதியாக எப்போது பிரிவுகள் வரும்? 12ஆம் பாவகம் உங்களுக்கு செயல்படும் போது பிரிவுகள் வரும். 12ஆம் பாவகம் தான் விட்டு விலகுதல் என்று சொல்லப்படக்கூடிய பிரிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எவர் ஒருவருக்கு 12ஆம் பாவகம் சுபத்தன்மையோடு வேலை செய்தோ அப்போ நீங்கள் வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். 12ஆம் பாவகம் அசுபத்தன்மையோடு செயல்படுதுன்னு வைங்க, சண்டை சச்சரவுகள் வரும். அப்போ 6-8 தன்மைகள் வருகிறது, கோர்ட்டு கேஸுன்னு வந்துடும், அல்லது கணவன் மனைவிக்குள்ள இது வரும். எப்பங்க துல்லியமாக சொல்ல முடியும்? அசுப கிரகங்கள், அசுப பாவகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாயோடைய தொடர்பு 6, 8, 12 அமைந்து அதனுடைய தசாபுக்தி அமைப்புகள் நடக்கும்போது, கோட்சாரத்தில் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கும்போது, உண்மையை சொல்லப்போனால் கோட்சாரத்தில் ஜென்மச்சனி நடக்கும்போது நமக்கு புத்தி வேலை செய்யாதுன்றதான் உண்மை. ஏன்னா ராசி ஜென்மச்சனின்றது என்ன? உங்களுடைய மனதை குறிக்கக்கூடிய, அறிவை குறிக்கக்கூடிய, புத்தியை குறிக்கக்கூடிய உங்களுடைய ராசியான அந்த ராசியில் இருள் கிரகமான சனி வந்து உட்கார்றது. பிறந்த ஜாதகம்ன்றது என்னங்க? நீங்கள் பிறந்த ஜாதகன்றது நீங்கள் பிறந்த அந்த நிமிஷத்தில் இருந்த அந்த கோட்சார நிலைமை தான் பிறந்த ஜாதகம். அப்போ நீங்கள் பிறந்த வினாடியில் வானத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருந்ததோ அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தை வச்சு அதிலிருந்து சில பலன்கள் ஆரம்பிக்கின்றன. இந்த பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி மீது கோட்சார சனி வரும்போது ஜென்மச்சனி, 8ல் சனி வரும்போது அட்டமத்து சனி. இந்த அட்டமத்து சனி ஜென்மச்சனியில் கணவன் மனைவிக்கு அட்டமத்து சனி ஜென்மச்சனி ஒன்றா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், ஒருத்தர் சிம்ம ராசி, ஒருத்தர் மீன ராசின்னு வைங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் கஷ்ட நஷ்டங்கள், பிரிவுகள் இருக்கத்தான் செய்யும். பிள்ளையும் இன்னொன்று சிம்ம ராசி மீன ராசின்னு வந்துடுதுங்க. ஏன் இப்போ மீன ராசிக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு, சிம்மராசிக்கு அட்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையில் உங்களுக்கு நண்பர் தெரிஞ்சவர் இருக்கிறான்னு வைங்க, அவர் வீட்டில் இந்த மாதிரி சிம்மராசியும் மீனராசியும் இருக்குன்னா கேட்டு பாருங்கள். ஐயோ அப்பா கடுமையான பிரச்சனைன்னு சொல்லுவார். இது மாதிரி குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது குடும்பத் தலைவருக்கோ குடும்பத் தலைவிக்கோ மன அழுத்தங்கள் வந்து அதன் மூலமாக பிரிவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு.
ஜனன ஜாதகத்தில் 6, 8, 12 அமைப்புகளில் முக்கியமாக 12ஆம் பாவகம் செயல்படும் போது அது சுபத்துவமாக செயல்படுகிறதா பாபத்துவமாக செயல்படுகிறதா என்பதை பொறுத்து, சுபத்துவமாக செயல்படும் போது குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்து தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியாமல், பொண்டாட்டிகையில் ஒரு ரசச்சோறு கூட சாப்பிட முடியாமல், சம்பாரித்து வீட்டுக்கு அனுப்பணுமேன்ற காரணத்திற்காக, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், மனைவியுடைய விருப்பங்களை நிறைவேற்றணுமேன்றதுக்காக நம்மளும் சம்பாதிக்கணும், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு வருவோம், அதன் மூலமாக பிற்பகுதி இங்கே வரும் பொழுது பெரிய அளவில் நமக்கு முன்னேற்றம் இருக்கும் என்பதற்கான சுப பிரிவுகள் அப்போது 12ஆம் பாவகம் செயல்படுகின்ற காரணத்தினால இருக்குங்க. அசுப பிரிவுகள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஏதேனும் சண்டை சச்சரவுகளோடு பிரிவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த 12ஆம் பாவகத்தில் சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கும்போது நடக்குங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.